தமிழி. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தொல்லியல் நிபுணர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள் இவர்களுக்கு மட்டுமே பரிச்சயமான இந்த வார்த்தை இப்போ உலகம் முழுவதும் இது ஒரு புகழ் வாய்ந்த வார்த்தையாக மாறி போயிருக்குது. அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இந்த வார்த்தை இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் மொழியினுடைய வரி வடிவம் அப்படிங்கிறது இப்போ பிறந்த சின்ன குழந்தை கூட அறிமுகமாகிற அளவுக்கு இந்த சொல் ஒரு பிரபலமாக இருக்குது. அப்படிங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த தமிழி என்ற சொல்லை பார்ப்பதற்கு முன்னாடி எதற்காக இந்த வீடியோ அப்படிங்கிற இதனுடைய நோக்கம் போடுற வீடியோ நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். எங்களுடைய தொல்லியல் வகுப்புகளுக்கு நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு பேர் வச்சிருக்கிறோம். எங்களுடைய தொல்லியல் வகுப்புகளை நாங்கள் நடத்துகிற போது தொல்லியல் தொடர்பான விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இந்த கல்வெட்டுகள் பகுதி வர்ற போது கல்வெட்டுகள் இந்த தமிழி வட்டெழுத்துக்கள், கிரந்தம், பல்லவ கிரந்தம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற போது முதல்ல நம்ம தமிழி தான் ஆரம்பித்து வைப்போம், தொடங்கி வைப்போம். அப்போ இந்த தமிழினுடைய ஆனா முதல் கொண்டு அவ்வண்ணா வரை, அப்புறம் ஆயுத எழுத்து இந்த அக்கண்ணா வரை சொல்லிக் கொடுக்குற போது எளிமையாக படிச்சுக்கிறாங்க. ஒரு ஆங்கில எழுத்துக்களை படிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கிறாங்க. நமக்கு சின்ன வயசில் ஒரு ஏக்கம் கூட இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் இவ்வளோ கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் எழுத்துக்கள் வரி வடிவம் கொஞ்சம் கடினமாக இருக்குது, ஆனால் ஆங்கில எழுத்துக்கள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கிறோம். எல்லாருமே அந்த மாதிரி நினச்சிருப்போம். உண்மைதான் அது. ஆனால் உண்மை என்னென்னா, நம்முடைய 2000 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ் மொழியினுடைய வரி வடிவம் அப்படி தான் இருந்திருக்குது. அதுக்கு பேர் தான் தமிழின்னு பேர். பின்னாடி ஓலைச்சுவடிகளில் மற்ற கல்வெட்டுகளில் செதுக்கிற போது மாறி 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 இப்போ தமிழ் வந்திருக்குது. 2000 வருடங்களுக்கு முன்பு நம்ம தமிழும் இப்படி தான் இருந்திருக்குது. ஆங்கிலம் மாதிரி, லத்தீன் மாதிரி, அந்த கிரேக்க மொழி எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் மாதிரி தான் நம்மளது இருந்திருக்குது. உண்மையில் கிரேக்கம், லத்தீன் அந்த மொழிகளுடைய எழுத்துக்களும் இந்த எழுத்துக்கள் இருந்து தான் போயிருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒரு அறிவியல்பூர்வமான ஒரு ஆய்வு ஒன்று நான் பண்ணியிருக்கிறேன். அதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நான் உங்களுக்கு அதை போடுறேன். நான் இந்த குறிப்பிட்ட வீடியோ போடுறதுக்குரிய நோக்கம் என்னென்னா, எங்களுடைய தொல்லியல் வகுப்புகளில் இந்த தமிழை சொல்லிக் கொடுக்குற போது அந்த நுணுக்கத்தை சொல்லிக் கொடுத்துரும். அதாவது போர்டில் எழுதி போட்டுரும். ஆனாமல் அப்பண்ணா வரை, அந்த கண்ணா வரை, அப்புறம் மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள்லாம் எழுதி போட்டுட்டு எழுத்துக்கள் இப்படி இருக்குது, நம்ம இதனுடைய நேரடி எழுத்துக்கள் எப்படி இருக்கும், குகைகள்லையோ அந்த மட்பாண்டங்கள்லையோ கொண்டு போய் அதை நேரடியாக எங்களுடைய மாணவர்களை நாங்கள் ஒரு சிறிய சுற்றுலா மாதிரி கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சிருவோம். அதில் அவங்க நம்ம எழுதி போட்டதுக்கும் அந்த நேரடியாக பார்க்குற போது அவங்களுக்கு அது அப்படியே மனசில் பதியும். அந்த நுணுக்கங்களையும் நாங்கள் முதல்ல வகுப்புலேயே சொல்லிக் கொடுத்துருவோம். அது மாதிரி இருக்கிற போது எங்களுடைய சுற்றுலாவில், சிறிய சுற்றுலாவில் வேறு சிலரும் இணைஞ்சுக்குவாங்க. அப்போ வேறு ஆசிரியர்கள்ட்ட படித்தவங்க, எழுத்துக்களை படித்தவங்க, இப்போ இணையம் அதிகமாக வளர்ந்து போனதுனால இந்த இணையத்தில் படித்தவங்க நிறையா வருவாங்க. இந்த சுற்றுலாவுக்கு அவங்களும் வருவாங்க. அப்போ அந்த இணையத்தில் படித்தவங்க, வேறு ஆசிரியர்கிட்ட படித்தவங்க, தொடக்க நிலையில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைகள் அவங்கெல்லாம் நேரடியாக எழுத்துக்களை படிக்கிற போது தடுமாறுறதை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இணையத்தில் எழுத்து இப்படி இருக்கும், அவனா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதி போட்டுருவாங்க. ஆனால் நேரில் படிக்கிற போது அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் மாறி இருக்கும். அது அந்த மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய வகுப்புகளை தெளிவாக சொல்லிடுவோம். நான் மற்ற ஆசிரியர்களை குறை சொல்லலை. ஆனால் அந்த குழந்தைகள் தடுமாறதை நான் பார்த்திருக்கேன். அந்த தடுமாற்றத்தை போக்குறதுக்காக இந்த வீடியோ, அதனுடைய நோக்கமே இதுதான். அந்த நுணுக்கத்தை உங்களுக்கு நான் எழுதி போட்டுறேன். ஒரு சிறிய போர்டு வச்சு எழுதி போட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த தமிழிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நம்ம ஒரு தொடக்க விளக்கத்தை மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இந்த தமிழின்னு சொல்லக்கூடிய இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தாய்மொழி எழுதப்பட்ட அந்த வரி வடிவத்துக்கு இப்போ தமிழின்னு பேர். இந்த பேரை இப்போ அடையிறதுக்கு நம்ம பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறோம். உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி பிரம்மின்னு தான் பேர். இந்த எழுத்துக்களுக்கு பிரம்மி அப்படின்னு சொல்லி தான் பேர் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, வட இந்தியாவில் அசோகனுடைய கல்வெட்டுகள் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் அவருடைய கல்வெட்டுகள் இருந்ததுனால அதை பிரம்மின்னு பேர் வச்சாங்க. இந்த பிரம்மிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமவயங்க சூக்தம் அப்படின்னு ஒரு நூல், அல்லது சமவயங்க சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூலை. அந்த நூலை அந்த நூல் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது இந்த சமண மதத்தினுடைய தீர்த்தங்கர் இருக்கார் இல்லையா, முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர்னு சொல்லுவாங்க. தமிழில் ஆதிநாதர்னு சொல்லுவாங்க. அவருடைய மகளுக்கு அவர் தன்னுடைய போதனைகளை அவர் சொல்லுவார். அவருடைய மகள் பேர் பிரம்மி. அந்த அவருடைய மகள் பெயராக தான், அவருடைய நினைவாக தான் இந்த பிரம்மிங்கிற இந்த எழுத்துக்களுக்கு, இந்த வரி வடிவங்களுக்கு இந்த எழுத்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. தன்னுடைய தகப்பனார்கிட்ட இருந்து அந்த பிரம்மி மகள்
ஆதிநாதர்கிட்ட அவருடைய போதனைகளை வந்து இந்த எழுத்துக்கள் மூலமாக தான் பொதுமக்கள்கிட்ட பரப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த எழுத்துக்கள், அந்த வரி வடிவங்களுக்கு அந்த பிரமின் பேர் வந்திருக்குது. இது இந்தியா முழுவதும் முதலில் பிரிட்டிஷ் காலத்தில் இந்த எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதுக்கு வந்து பிரம்மின்னு பேர் வச்சுருந்தாங்க, அல்லது அசோகன் பிரம்மி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. அசோகம் மன்னர் தன்னுடைய கல்வெட்டுகள் அதிகமாக இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தினால அசோகன் பிரம்மின்னு பேர் வச்சுருந்தாங்க. நான் முதல்ல அப்போ வந்து அசோகன் பிரம்மி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படலை. முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஏறக்குறைய 1906 5-6 ஆண்டுகளில் வந்து அப்போ பிரிட்டிஷ் கலெக்டர், திருநெல்வேலியில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர், அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த எழுத்தை மறுகால் தலை அப்படிங்கிற இடத்துல இந்த எழுத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த மறுகால் தலையிலிருந்து வந்து திருநெல்வேலியிலிருந்து சீவலப்பேரியை தாண்டி போகணும். சீவலப்பேரிங்கிற ஒரு சின்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். சீவலப்பேரி திரைப்படம் எடுத்தாங்க. சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நூல் கூட ஒன்று வந்தது, ஆனந்தவுடன் பதிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது தொடராக கூட வந்தது. அந்த ஊரை தாண்டி, அடையாளத்துக்காக அந்த ஊரை சொல்கிறேன், அந்த ஊரை தாண்டி இந்த மறுகால் தலைன்னு இருக்குது. இந்த மறுகால் தலையில் தான் இந்த எழுத்துக்கள் முதலில் நம்முடைய தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த எழுத்துக்கள் ஏறக்குறைய 1 அடி 1.5 அடி உயரத்துக்கு இருக்கும். ரொம்ப பெரிய எழுத்துக்கள். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களே மிகப்பெரிய எழுத்துக்கள் இந்த மறுகால் தலை எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்களை முதல் கண்டுபிடிச்ச போது இது அசோகனுடைய பிரமியை போலவே, வட பிரமியை போலவே இருந்ததுனால, மௌரிய பிரமியை போல இருந்ததுனால இதுக்கும் வந்து இதுவும் பெரும்பாலும் அந்த பிரம்மி வகையை சேர்ந்ததான்னு சொல்லி அதை வந்து அவங்க வந்து நினச்சிருந்தாங்க. அப்போ கண்டுபிடிச்சாங்க. அதை பதிப்பிக்கல, அப்படியே அந்த எபிகிராஃபி அண்டிகளை பதிப்பிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதனுடைய பொருள் அவங்க வந்து சொல்லலை. அதற்கு பின்னாடி அதன் மேலே ஆய்வுகள் நடத்தின. முக்கியமாக பிரமியில் படித்தவங்க வந்து வட இந்தியாவில் வட பிரமியில் படித்தவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆய்வாளர்களில் முக்கியமாக குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னா ஹச் கிருஷ்ணசாஸ்திரி, அது மாதிரி சிவி சுப்பிரமணிய ஐயர், கேவி சுப்பிரமணிய ஐயர், சி நாராயண ராவ், இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவங்க. இவங்க தான் முக்கியமானவங்க. இவங்க சமஸ்கிருத அறிஞர்களாக இருந்ததுனாலையும் சமஸ்கிருத தொடர்பும் சமஸ்கிருத ஆர்வமும் அதிகமாக இருந்ததுனாலையும் இந்த கல்வெட்டுகளையுமே, நம்ம இந்த மறுகால் தலையில் கிடைச்ச கல்வெட்டுகள், அதற்கு பின்னாடி அடுத்தடுத்துக்கு மதுரையை சுற்றி இருக்கிற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள், இதே எழுத்துக்கள், தமிழ் வரி வடிவத்தில் கூடிய எழுத்துக்களை எல்லாமே இவங்க வந்து பிரமின்னு சொல்லி சொன்னாங்க. அதுகளும் வந்து தமிழ் மொழியில இல்லை, அது வந்து பிராகிருதப்படுத்த முதல்ல பிராகிருதமாக வாசித்து அது வந்து அப்புறம் வந்து சமஸ்கிருதமாக வாசித்தாங்க. அவர்களுடைய சமஸ்கிருத ஈடுபாட்டினால் அந்த மாதிரி அது வந்து வடமொழி எழுத்துக்கள், அது வடமொழியில் தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது அதை வந்து வடமொழிப்படுத்தியும் வாசித்தாங்க. அதை வந்து நம்முடைய ஆய்வு பேரறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி வந்து அவருடைய நூல்களில் கொஞ்சம் கடுமையாகவே அவங்கள வந்து திட்டியிருக்காரு. இவங்க வந்து இவர்களுடைய சமஸ்கிருத வெறி அப்படின்னு கூட சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க திட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு தமிழ் மொழியில் கிடைச்ச, அதாவது தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா எழுத்துக்களுமே அந்த மௌரிய அசோகனுடைய எழுத்துக்களை போல இருந்ததுனால இதுவும் மௌரிய எழுத்துக்கள் அல்லது வடபிரமி எழுத்துக்கள்னு நினச்சிக்கிட்டு அதை சமஸ்கிருத மொழியாகவே மாற்றி அவங்க வந்து வாசித்து கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு பின்னாடி நம்ம இவர் மயிலசீனி வெங்கடசாமி, இவர் நம்ம ஐராவத மகாதேவன், அவர் ஒய் சுப்பராயலு போன்ற அந்த பெரிய அந்த காலத்து ஸ்டைல்வாட்ஸ் அவங்க பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவங்க. அவங்க தான் வந்து இது வந்து வடமொழியில் இல்லை, இது வந்து தமிழ் மொழியினுடைய தமிழ் வரி வடிவம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதை வந்து நிரூபிச்சது. அப்போ தான் அவங்க தான் நிரூபித்தாங்க. அதற்கு பின்னாடி அதை வந்து அப்பவும் அது அதாவது அதை நிரூபித்த பின்னாடி கூட இதை வந்து தென் பிராமின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. வடபிராமி வந்து மௌரிய பேரரசனுடைய எழுத்துக்கள் முழுது வடபிராமி, இது வந்து தென் பிராமின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பின்னாடி வடபிராமிக்கு தென் பிராமிக்கு உள்ள சில வேறுபாடுகள் வந்து அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அது வந்து இந்த வல்லினரா, சிறப்பு லகரம், அப்புறம் ஏ ஓ நெடில், சில எழுத்துக்கள், இது மாதிரி ஆயுத எழுத்துக்கள், இது மாதிரியெல்லாம் இருந்ததுனால இது வந்து அதிலிருந்து வேறுபட்டதுங்கிறத புரிஞ்சாங்க அவங்க. ஆனால் நம்முடைய பேராசன் நடன காசிநாதன், நம்முடைய தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய 2வது இயக்குனர், அவர் வந்து இந்த பிராமி வடபிராமி இது தென் பிராமி இது மாதிரி இதெல்லாம் அவர் வந்து பிடிக்காத வந்து அவர் ஒத்துக்க மாட்டார். குறிப்பாக எங்கூட பேசுகிற போதும் சரி, மற்ற இடங்களையும் சரி, அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் அதான் சொல்லிட்டு வந்திருந்தார். அவர் இப்போது 84 வயதாகிறது. அவர் வந்து ஓய்வில் இருக்கார். தப்ப அவருடைய இயக்க காலம் முழுவதும் அவர் வந்து அதை வந்து பிரமிங்கிறத அவர் வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். தமிழில் தான் சொல்லுவார். அதை அடிவிட்டு நம்மளும் அதை வந்து தமிழில் தான் சொல்கிறோம். இப்போ அவருடைய கனவு வந்து நிறைவேறி இருக்குது. எல்லா இடங்களிலுமே தமிழ்ங்கிறத சொல்லுதான். அது வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு, நீக்கமர ஒழிச்சிட்டு இருக்கு, ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த தமிழி அவர் அந்த நடன காசிநாதன் ஐயா சொன்ன அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த வேறுபாடுகள் காரணமாக இதை வந்து இந்த சிறப்பு நான் சொன்னேன் இல்லையா, இந்த எழுத்துக்கள் வேறுபாடு காரணமாக இது தமிழி இதிலிருந்து தான் வடபிரமி போயிருக்குது அப்படிங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்போ வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கீழடியில் நகர்ந்த அகழாய்வுகள், பிற்பாடு தமிழகத்தினுடைய தொல்லியல் துறை முதற்கொண்டு வட இந்திய ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அது நடந்த எல்லா ஆய்வுகளிலுமே கிடைத்த இந்த மண்பாட்டங்கள், மற்ற குகையில் கிடைச்ச அந்த எழுத்துக்கள், எல்லா எழுத்துக்களுமே சேர்ந்து
நம்ம வந்து அதை கம்போஸ் பண்ணி பார்க்குற போது நமக்கு அந்த வேறுபாடுகள் தெரியுது. இது தமிழ் எழுத்துக்களிலிருந்து தான் வட எழுத்துக்கள் போயிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா சமஸ்கிருத மொழியில் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு எழுத்து தான், முதல் நூற்றாண்டில் தான் முதல்ல சமஸ்கிருத எழுத்துக்களே நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் மொழியினுடைய இந்த தமிழ் வரி வடிவத்தில் நிறையா ஏறக்குறைய கீழடி முதல் கொண்டு பொருந்தல் முதல் கொண்டு ஆதிச்சநல்லூர் முதல் கொண்டு 8, 9, 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கு. அதை நாங்கள் வந்து இந்த நுணுக்கத்தை நாங்கள் எங்களுடைய வகுப்புகளில் சொல்லித்தருவோம். அது சொல்லித்தர போது இந்த நுணுக்கம் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கு. இணைய வழியில் படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த தமிழ் எழுத்துக்களினுடைய இணைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும், நேரடி எழுத்துக்கள் எப்படிங்கிற சில தடுமாற்றங்கள் இருக்குது. அந்த தடுமாற்றத்தை போக்குறதுக்காக வேண்டி தான் இந்த சிறிய வீடியோ.